சாமியை பார்க்கலான்னு வந்தா நீ என்னடா நடுவில் நந்தி மாதிரி வந்து நிக்கிற பொட்டு வச்சுக்கிட்டே சிச்சி வெரி டிஸ்டர்பிங் விஷயம் ஐ கான்ட் see it. எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்? நான் பண்ணி வைக்கிற ஃபங்க்ஷன். நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் பாத்துக்கோங்க. இந்த முகூர்த்தம் அந்த மாதிரி. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் தான், 10 செகண்ட். ஐயோப்பா. அழகான பொண்ணு பாத்தீங்கன்னா பையன் மட்டும் இல்ல, சேர் கூட விழுந்துரும் போல இருக்கு. அற்புதமான முகூர்த்தம். ஏதோ இந்த மாதிரி ஆயிடுத்து. இது என்ன அவசகுணமோ? பையன் நல்லாதான் இருக்கான், பொண்ணு நல்லாதான் இருக்கா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. இதுல அவசகுணம் எங்க இருந்து வந்தது? அப்படி இருந்தா இந்த உடைஞ்சு போன சேருக்கு தான் வந்திருக்கும். யாருப்பா நீ? சமயத்துக்கு வந்து என்ன சமயத்துக்கு வந்து? யாருப்பா நீ? என்ன சார்தனை போட்டான்? ஐம் சிவா. இப்பதான் நாங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். சாவி உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. ஒரு நிமிஷம்பா. தம்பி, வீட்ல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. சோ ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. கொஞ்சம் கீயை கொடுத்துட்டு வரீங்களா? ஷூர் ஆண்டி. என்னாச்சுடா? ஓகே சொல்லு. ஓகே சொல்லு. நம்ம பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிச்சாங்க. பாய் ப்ரோ. பாய் அங்கிள். பாய் ஆண்டி. பாய் சிவா. யார் இந்த பையன்? இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. நானும் இப்பதான் பாக்குறேன். அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான்ல, சினிமா ஹீரோ மாதிரி. இருக்கான். அவன் என்ன வேலை பண்றான்னு தெரியலையே. வரட்டும் கேப்போம். வணக்கம் சென்னை. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை சிட்டியோட நம்பர் 1 FM ரேடியோ சிட்டி 91.1 FM. நான் உங்க ஆர்ஜே the one and only single சிவா. டுடேஸ் டாபிக் ஆஃப் வேக் அப் கால்ஸ். பவுண்டரி இல்லாதது, ஆனா பவுண்டரிக்கு பவுண்டரி மாறக்கூடியது. ஆளுக்கு ஒரு மாதிரி மாறும், ஆனா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது அதாங்க லாங்குவேஜ் எவால்வ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? காசிப். ஒரு மனுஷன் இல்லாதப்போ அவரை பத்தி பேசுறது, அவரை பத்தி எல்லாம் தெரியும் நினைக்கிறது, இட் gives a certain height. Facebook, WhatsApp, Twitter, இந்த காசிப்லாம் இல்லனா நம்மளோட நிலைமை என்ன? வெப்சைட்ஸ் வேஸ்ட் ஆயிடும், தம்ப்நெயில் கம்மி ஆயிடும். நோ என்டர்டைன்மெண்ட், நோ என்ஜாய்மெண்ட். இவருதான் எங்க அப்பா. இந்த வடை இந்த ஊருக்கே ஃபேமஸ். இது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இது கோகனட் போண்டா. பாத்தீங்களா எப்படி உப்பி இருக்குன்னு? இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது முந்திரி பக்கோடா. இத சாப்பிட்டா சொர்க்கத்துக்கே போயிடலாம். இது ட்ரை குலோப் ஜாமுன். இது பாதுஷா. இப்ப நான் என்ன பத்தி சொல்றேன். எல்லாரும் என்ன அப்பளம் ராமன்னு சொல்லுவாங்க. என் அப்பளம் எவ்வளவு ஃபேமஸ்னா, நான் போட்ட அப்பளத்தை சாப்பாடுக்கு தொட்டுக்க மாட்டாங்க, அப்பளத்துக்கு தான் சாப்பாடை தொட்டுப்பாங்க. அவரோட சமையல பார்த்தா எல்லா வெரைட்டியுமே ரொம்ப நல்லாவே பண்ணுவார் போல இருக்கு. அவர் சொல்ற 10 வெரைட்டில 5 நல்லா பண்ணி 5 சுமாரா பண்ணாலே போதும். என்னையா பேசுறீங்க? எனக்கு பிடிச்ச கஸ்டமர் வந்தா நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்பேன். அப்படிப்பட்ட என்ன சமையல கெடுக்க சொல்லாதீங்க. சொல்ல சார், பாதி சமையல் நல்லா பண்ணா போதும். கல்யாணத்துக்கு வந்தவங்க பாதி ஆசீர்வாதம் பண்ணா போதும். வந்தவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டா நாங்க என்ன சார் பண்றது? இந்த மாதிரி ஆளுங்களை நான் சமைக்கவே மாட்டேன். சார் 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 எங்க அப்பாவுக்கு எப்போ கோபம் வந்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? இப்படிதான் எங்க அக்கா கல்யாண சீடியை போட்டு பாத்துட்டு இருப்பாரு. காலையில எழுந்து இந்த குட் மார்னிங் மெசேஜ் பாக்கலனா அவ்வளவுதான். ஏண்டி இந்த டிவிடி வேலை செய்யல வந்து பாரு. என்னடி நான் சொன்னது காதுல வேலையா? டிவிடி வேலை செய்யலன்னு சொல்றேன்ல. சில பேருக்கு எவ்வளவு வயசானாலும் அப்டேட்டே ஆக மாட்டாங்க. என்னடி யார பத்தி சொல்ற? ஸ்மார்ட் டிவி வாங்கணும்ன்ற ஸ்மார்ட்னஸ் கூட கிடையாது. எல்லாம் என் தலையெழுத்து. ஏய், என்ன பத்தி எது வேணா சொல்லு. என் டிவியும் டிவிடியை பத்தி ஏதாவது சொன்ன? இது கூட உங்கள மாதிரி தான். என்ன சொன்னாலும் கேட்காது. என் உயிரை எடுக்கிறதுக்குன்னு இருக்கு. ப்ளே பண்ணா ப்ளே ஆகாது, என் பேச்சையும் கேட்காது. இதெல்லாம் ஒரு டிவிடி பிளேயர். தினமும் இதோட போராட்டம் தான். அட,
ஏமா இவ்வளவு கோவமா இருக்க? எல்லாருக்கும் பதில் சொல்லியே என் காலம் போயிடுது. 1 வீக்ல என்கேஜ்மெண்ட், அதுக்குள்ள அவங்க வீட்ல போய் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம ஃபேமிலில எவ்வளவு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா உனக்கு மட்டும் கல்யாணம் பண்ண முடியல. எரிச்சலா இருக்கு. கடுப்பாகாம வேற என்ன பண்றது? இந்த டிவிடியும் வேலை செய்யல, வந்து பாரு. பாத்தியா? நீங்க ஸ்மார்ட் டிவி வாங்க மாட்டீங்க, இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எல்லாம் என் தலை எழுத்து. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பதிலா எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது. அம்மா, ம். கல்யாணம்ன்றது பிசினஸ் டீல் கிடையாதுமா. ஒரு பொண்ணை பார்த்தா அவ என்ன பண்ணாலும் வாழ்க்கை ஃபுல்லா அவ கூடவே இருக்கணும்னு தோணணும். அவ்வளவு பிடிக்கணும். என்னையும் அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கணுமா? உண்மையை சொல்லு, இதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜில் நடக்குமா என்ன? நம்ம எவ்வளவு பொண்ணை பார்த்தோம். பையனுக்கு வேலை, சொத்த பத்த தவிர பையன் எப்படி நல்லவனா கெட்டவனான்னு யாராவது யோசிச்சாங்களா? இந்த கல்யாண விஷயத்துல பசங்கன்னா அவ்வளோ சீப்பாமா? நான் இப்போ சொல்றேன், கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வருவாமா. வந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்னு ப்ளீஸ் மேரி மீன்னு கேப்பா. அன்னைக்கு நான் பண்ணிக்கிறேம்மா கல்யாணத்தை. நல்லா இருக்குடா. அப்ப இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வெரி குட். சொன்னது கேட்டுச்சா? டிவிடி வேலை செய்யலன்னு சொல்றேன். லைஃப் சிம்பிளா இருந்தா போர் அடிக்கும். இப்படி சிம்பிளா இருக்க விஷயத்த காம்ப்ளிகேட் பண்றதுக்கு எல்லார் லைஃப்லயும் ஒருத்தர் இருப்பான். கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் மாதிரி, துரியோதனனுக்கு கர்ணன் மாதிரி, எனக்கு இவன் பேரு கிருஷ்ணா. அம்மா டெய்லி ஃபோன் பண்ணி சாகடிக்குதுடா. என்னால முடியல. இங்க பாரு, உனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன்ல ஒரு 1 வீக்ல உனக்கு ஒரு 30 lakhs வேலையை வாங்கி தரேன். 2 months கண்டினியூ பண்ணு. மேட்ரிமோனி செல்ல நிறைய இருக்கு. எப்படியோ ஃபேர் அண்ட் குட் லுக்கிங் இருக்கிறதுனால ஜாப் ப்ரொஃபைலோட அப்லோட் பண்ணன்னு வச்சுக்கோ. ஏன் அப்புறம் ரெக்வஸ்ட்டுக்கு மேல ரெக்வஸ்ட் தான். ஜாப் இருக்கிற பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா 1 கோடி ரூபாய் டவுரியாவது கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாபை விட்டுரு. எப்படியும் பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்படியும் இல்லைன்னா வந்த அமௌண்ட்டை எப்படில போட்டுரு. அப்புறம் பாரு, சும்மா கால் மேல கால் போட்டு ராஜா மாதிரி வாழலாம். இப்ப புரியாதது என்னன்னா, அந்த காலத்துலலாம் ஜாபை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இந்த காலத்துல கல்யாணத்துக்காக தான் ஜாபே பாக்குறாங்க. சோ நீ என் பேச்சு கேட்டேன்னா இவ என்ட்ரியும் புரியாது, எக்ஸிட்டும் புரியாது. ட்ரிக்கி ஃபெல்லோ. Did you just follow me? வாட்? From the coffee shop, then the market, and then coming here now to my cousin's home. Followed me all the way. You like me or something? மேபி, பட் உனக்கு கொஞ்சம் கூட சாரி சொல்லணும்னு தோணலையா? டேய், ஏன்டா இவ்வளவு லேட்டு? சரி மேல வா, சீக்கிரம் வாடா. லேட் ஆச்சுன்னா என்னோட குக்கிங் ஸ்பாயில் ஆயிடும். நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்கீங்க. ஆமா. ஹே, ஏன் நேத்து ஃபங்க்ஷனுக்கு வரல? இப்பதான் வர? நேத்து எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? எங்க பாரு சித்தி, ஒரே நேரத்துல 3 பேரையும் பொண்ணு பார்க்க வந்தோம்னா. ஏய், அப்ப என்னடி சொல்ல வர நீ? அப்பா உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாங்க சித்தப்பா.